இந்த மாவட்டம் கடலூர் மாவட்டம். கடலூர் மாவட்டம்னா இந்த கடலூருக்கு எப்படி தெரியுமா பேர் வந்தது? வெள்ளக்கார காலத்துக்கு முன்பு இது கூடலூர்னு பேர். கூடலூர்னா என்ன? 2 ஆறும் கூடுற இடம். தென்பெண்ணை ஆறும் கெடிலம் ஆறும் கூடுகின்ற இடம் இது கூடலூர். வெள்ளக்காரனுக்கு கூடலூர் சொல்ல தெரியல, அதனால கடலூர் கடலூர் பேரை மாத்திட்டான். இப்ப கடலூர், அதாவது கடலூர் மாவட்டம்னா தமிழ்நாட்டுடைய வடிகால் கடலூர் மாவட்டம். தமிழ்நாட்டுல எங்க அந்த எல்லையில தர்மபுரியில மழை பெஞ்சதுன்னா இங்க வெள்ளம் வரும். சேலத்துல மழை பெஞ்சதுன்னா இங்க வெள்ளம் வரும். திருவண்ணாமலையில மழை பெஞ்சதுன்னா இங்க வெள்ளம் வரும். ஏன் பெங்களூர்ல மழை பெஞ்சா வெள்ளம் எங்க வரும்? தென்பெண்ணையில வரும், நம்ம ஊர்ல வரும். பார்த்தோம்ல 2 நாளுக்கு முன்பு வெள்ளத்தை பார்த்தோம்ல. எவ்வளவு அந்த தென்பெண்ணை கரையோரத்துல இருக்கிற ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அப்படியே அரிசி வீடு வீடு எல்லாம் நாசமாயிடுச்சு. காரணம் துப்பு கெட்ட திமுக. அவருக்கு திட்டம்னா என்னன்னு தெரியாது. ராத்திரில 1.5 லட்சம் கனஅடி ஒரு வினாடிக்கு சாத்தூர் அணைய யாருமே சொல்லாம இறந்ததால எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்துட்டாங்க. வீடெல்லாம் போயிடுச்சு, உடைமைகள் எல்லாம் போயிடுச்சு. அதன் பிறகு அங்க தென்பெண்ணையில ஒரு தடுப்பணை கட்டணும்னு சொன்னா அதுல போய் மண்ணில போய் கட்டிட்டு இருக்காங்க. ஆனால் நம்முடைய அமைச்சர், நான் அமைச்சர் சொல்லிட்டேன், நம்முடைய அமைச்சர் இதையெல்லாம் நிச்சயமாக நம்முடைய அமைச்சர் எம்.சி. சம்பத் அவர்கள் சரி செஞ்சிடுவார். பாருங்க, இந்த தொகுதி எப்பேற்பட்ட தொகுதி, இன்னைக்கு எந்த நிலையில இருக்கு. ஒரு மருத்துவமனை இருக்கு, அது என்ன நடக்குது, இயங்கிட்டு இருக்கிறார். ஆனால் இதே திமுக 2011 இப்ப இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 2011 இங்க ஒரு செங்கல் எடுத்துட்டு வந்து அடிக்கல் நாட்டினார். எதுக்கு அடிக்கல் நாட்டினாரு? கடலூர்ல அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு. என்னாச்சு? அது என்னாச்சு? ஒண்ணு ஆகல. அந்த செங்கலை நான் தேடிட்டு இருக்கிறேன், எங்க இருக்கு, யாராவது கண்டுபிடிச்சு கொடுங்க. செங்கல் எங்கேயாவது கண்டுபிடிச்சீங்கன்னா திமுக ஆட்சியில கடலூர் நகரத்துல பகுதியில ஒரு மருத்துவக் கல்லூரி தொடங்குவோம் அடிக்கல் நாட்டினாங்க. அந்த கல்லை தேடி கொடுங்க எனக்கு. அது ஒரு நாள் ஏமாத்தல, 2 நாள் ஏமாத்தல, எப்படி ஏமாத்திட்டு இருக்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த கடலூர் பகுதி இங்க இருக்கின்ற பாதாள சாக்கடையில இருந்து எதுவுமே சரியில்லாத சூழல். ஆனால் நம்முடைய அமைச்சர் அவர் ஓட்டு போட்டு மிகப்பெரிய வெற்றியை கொடுங்க. உறுதியாக இந்த தொகுதி மட்டுமில்ல, இந்த மாவட்டத்தை வளர்ச்சி பாதையில கொண்டு வருகிறார். இது அவசியமானது. இந்த மாவட்டம் கடலூர் மாவட்டம். இந்த மாவட்டத்துல 5 ஆறுகள், இந்த மாவட்டத்துல தென்பெண்ணையில இருந்து, கிடிலம் இருந்து, வெள்ளாறுல இருந்து, கொள்ளிடம் அதுல இருந்து அத்தனை ஆறுகளும் இந்த கடலூர் மாவட்டத்துல தான் வந்து சேருது. எவ்வளவு வெள்ளம் வந்தா வெள்ளம் வரும், தானே புயலுக்கு வந்து புயல் அடிக்கும். எல்லாம் இந்த மக்கள் சுத்தி பக்கத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் விவசாயத்தை நம்பி இருக்கிறாங்க.